வெல்கம் டு த சிம்பிள் சமையல். இன்னைக்கு எப்படி வெங்காயம் சாம்பார் பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து இட்லி, தோசை, பொங்கல் எல்லாத்துக்கும் நல்லா இருக்குங்க. எல்லா டிஃபன் ஐட்டம்ஸ்க்கும் நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1/2 கிளாஸ் துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. அதை நல்லா கழுவிட்டு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு 15 டு 20 நிமிஷம் ஊற விடுங்க. அதை வந்து குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இன்னொரு கிளாஸ் தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி கொதி வந்தப்புறம் குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 3 டு 4 விசில் வந்து குக் பண்ணி எடுத்துருங்க. குக்கர் கேஸ் ரிலீஸ் ஆன அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு உடனே வந்து இந்த மாதிரி ஸ்டிர் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து அது நல்லா மசிஞ்சு வரும். அப்புறம் ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான அப்புறம் கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்து சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரியட்டும். அது பொரிஞ்ச அப்புறம் 3 டு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 300 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா வந்து வதக்கி கொடுங்க. வெங்காயம் நீங்கள் கொஞ்ச நேரம் வதக்கி கொடுத்தா இந்த மாதிரி கலர் வந்து மாறி வருங்க. இந்த மாதிரி கலர் மாற வரைக்கும் நல்லா வதக்கி கொடுங்க. அதுக்கப்புறம் இது கூட ஒரு 3 சின்ன சைஸ் தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளியை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா அதை கலந்து விடுங்க. உப்பு சேர்த்த உடனே வேகமாக குக் ஆகும். தக்காளியும் நல்லா மசிஞ்சு வருங்க. தக்காளி இந்த மாதிரி மசிகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க பருப்பை வந்து இது கூட சேர்த்துக்கணும். பருப்பை சேர்த்துட்டு கலந்து விடுங்க நல்லா. இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் வேணும்னா இன்னொரு கிளாஸும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு அது கொஞ்சம் ஒரு 3 டு 4 நிமிஷம் வந்து குக் பண்ணுங்கள். அது கொஞ்சம் வந்து வற்றி வரணும். அப்புறம் நீங்கள் வந்து பதம் வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த பதத்தில் வேணுமோ அந்த பதம் வர வரைக்கும் குக் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை தூவிட்டு அப்படியே சுட சுட சர்வ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.